மல்லம். அடுப்புக்கு மேல மல்லம். இது வந்து குழி மச்சின்னு போவாங்க. இது வந்து மூளை. இது வந்து மூளை. அதுல என்ன அதுல என்ன பொருள் சட்டி புட்டி பாத்திரங்கள். இது வந்து அடுப்பு. சரி. இது வந்து தட்டுப்பரணை. முன்னோர்கள் தட்டுப்பரணை வச்சிருக்காங்க. சரி சரி. இது வந்து புளிமச்சி. இது வந்து இந்த நிலம் வந்து 6 அடி இருக்கும் இப்ப போற காலத்துல. இப்போ அந்த நிலக்கு கீழே தனிச்சு வச்சுக்கிறதுனால குனிஞ்சு வரணும்னு இந்த நிலம் வச்சிருக்காங்க. குனிஞ்சு வரணும், வீட்டுக்கு வந்தா குனிஞ்சு வரணுமா, அந்த மாதிரி வச்சிருக்காங்க முன்னோர்கள். சரி சரி. இந்த மாதிரி வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். சரி, பின்னாடி போய் இது தோட்டத்தை பார்க்கலாமா? அப்படி போங்க. பாருங்க, வீட்டுக்குள்ள இருந்து பின்னாடி கொல்லப்புறத்துக்கு வந்தோடனே தோட்டம். நிறைய வந்துரும். கூட்டம் நிறைய வரும். தேங்காய் குழம்பு இங்கதான் வச்சுட்டு ஏதோ இருக்குல்ல. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது வரைக்கும் அடர்ந்த காடுகளுக்குள்ளே வசிக்கிற பழங்குடியின் மக்களை சந்தித்து அவங்க வாழ்வியலை தான் நம்ம வீடியோவை எடுத்து பதிவிட்டுக்கிட்டு இருந்தோங்க. அதன் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்கி அவங்களோட மலை கிராமத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்க. அங்கே ஒரு 300-350 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இந்த கிராமத்து பேர் வந்து கிலாவரை. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த கிராமத்து பேர் வந்து கிலாவரை. கிலாவரை கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து சுமார் 40-45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இது வந்து கடைசி கிராமம்னு சொல்லப்படுது. ஏன் கடைசி கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு அந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் ஆரம்பிக்குது. அது ஆக்சுவலாக அந்த ஊர் வந்து தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் தான் அந்த கிராமம் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு அப்படியே அந்த மலைக்கு அந்த சைடு பார்த்தோம்னா கேரளா மலைத்தொடர்ச்சிகள் ஆரம்பிச்சிருது. மூணாருக்கு அந்த சைடு போகிறான்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அந்த கிராமத்துக்கு தான் நம்ம பயணிக்க போகிறோங்க. அந்த மக்களோட பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் அது என்னங்கிறத நம்ம ஒரு நாள் நைட் அங்கே தங்கி அந்த மக்களோட இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வாங்க பயணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி கிராமம்னு அழைக்கப்படுற அழகான மலை கிராமங்கிறது தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தில் சுமார் 350 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இங்கே இருக்க மலைத்தொடர்களில் பண்ணுற விவசாயத்தை மட்டுமே நம்பி தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. இன்னொரு சிறப்பம்சம், கடுமையான குளிரை தாங்குற மாதிரியும் பழமை மாறாத ஓட்டு வீடுகள் அவங்க முன்னோர்கள் காலத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. அதோட இங்கே என்னென்ன பயிர்கள்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, அதை எங்கே விற்பனை செய்கிறாங்க, இந்த மக்களோட வாழ்வு முறை, பழக்கவழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி அந்த மக்களை சந்தித்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ்நாட்டோட கடைசி கிராமத்துக்கு வர்றதுக்கும் பஸ் வசதியும் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை இங்கே பஸ் இயக்கப்படுதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெண்டு நாள் இந்த கிராமத்தில் தங்குறது தாங்க எங்களோட பிளான். முதல் நாள் சாயங்காலம் ஊருக்குள்ளே வந்தோன்னே சரியான குளிர். ஜர்க்கின் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். கிலாவரை கிராமத்துலேருந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க கிராமங்கள் மன்னவனூர், பூண்டி, போலூர், கும்பூர், கவுஞ்சின்னு இரவு வெளிச்சத்தில் அற்புதமாக ஜொலிச்சிச்சுங்க. நாங்கள் போயிருந்த நேரத்தில் ஊருக்குள்ளே சிவராத்திரியை முன்னிட்டு கோயில் திருவிழா, மைக் செட்டு, ஆட்டம் பாட்டம், கரகாட்டம், ஊர்வலம்னு ஊரே திருவிழா கோலத்தில் களை கட்டுச்சுங்க. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த ஊர் மக்கள் கொண்டாட்டங்களை பாருங்கள்.
நைட்டு கோயில் திருவிழா, சாமி ஊர்வலம்னு நாங்கள் பார்த்துட்டு பயணம் பண்ண களைப்பில் தூங்க தயாரானவங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் எங்களை அனுமதிக்கவே இல்லை. நாங்கள் போன எல்லா வீடுகள்லையும் எங்களை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்திட்டு சாப்பிட்ட பிறகு தான் எங்களை தூங்க போக அனுமதிச்சாங்க. ரொம்ப அன்பாக உபசரித்த அந்த மக்களுக்கு எங்கள் நன்றியை சொல்லிட்டு கடும் குளிரில் அந்த இரவை கடந்தோம். எல்லாம் சாப்பிட்டு போங்க. சாமி கும்பிட்டு இரவு அந்த குளிரில் ஒரு சிறப்பான தூக்கம் தூங்கி எந்திரிச்ச பிறகு அடுத்த நாள் காலை பொழுது இந்த கிராமத்தை அப்படியே வெளிச்சத்தில் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த மக்கள் விவசாயம் பண்ணுற தோட்டங்களையும் பார்வையிட்டுட்டு மெல்ல அந்த மக்களை சந்தித்து பேச ஆரம்பித்தோம். ஊர் திருவிழானால ஸ்பீக்கர் கொலாலாம் கட்டி எல்லா பக்கமும் ஒரே பாட்டு சத்தம் பலமாக கேட்டுச்சுங்க. அதனால் அவங்க பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்கலைன்னா தயவுசெய்து ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முருகன்யா. முருகன். சரி, நீங்க எத்தனை தலைமுறையா இருக்கீங்க? பல தலைமுறையில இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் பல தலைமுறை. சரி சரி. நாங்க திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தானே பூண்டி பஞ்சாயத்து. இங்க எத்தனை குடும்பம் இருக்கு? இங்க ஒரு 360 குடும்பம் இருக்கு. 360 குடும்பம். சரி சரி இருக்கு. ஏன்னா இப்ப வீட்டுல ஏதோ திருமண மணமக்கள் எழுதி வச்சிருக்கீங்க, அது என்ன? பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு சார். கல்யாணமா? சரி, கல்யாணம் வச்சிருக்கு. நாங்க இப்ப திருவிழா டயத்துல இங்க கல்யாணம் 20ஆம் தேதி வச்சிருக்கீங்க. கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்க? இந்த மலையில வீட்லயே வச்சிருக்கோம். வீட்லயே? இங்கதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சரி 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 சரிங்க. அந்த இப்ப இந்த ஓடு வீட்டுல எல்லாம் இருக்கீங்க, இது எப்படி, இதோட மதிப்பு என்ன? இந்த ஓட்டு வீடு எங்களுக்கு இந்த மாதிரி வீடு இருந்தா தான் நாங்க இந்த குளிர்காலத்துல இங்க வாழ முடியும். சரி, இல்ல நாங்க சென்ட்ரிங் போட்டு கூட வீடு கட்டி வாழலாமே, எதுக்கு இந்த வீட்டுல இருக்கீங்க? எங்களுக்கு இது இத சேஃப்டிக்கு எங்களுக்கு குளிர் இல்லாம இருக்கு. சரிக்கான குளிர் இல்லாம வாழ்ந்து வர முடியும். குளிர் இல்லாம சென்ட்ரிங் போட்டா குளிர் இருக்கும். சரி சரி. அதனால எங்க சேஃப்டிக்கு இந்த மாதிரி வீடுதான் நாங்க சேஃப்டி பண்ணி. சரி, குளிர் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க காட்டுறீங்களா? உங்க வீட்டுல உள்ள போய் பார்க்கலாம். அப்படி என்னென்ன பண்ணி மேல இருந்து விறகு அடிக்கிறீங்க? அதாவது இப்ப நாங்க குளிருக்கு விறகு வச்சிருக்கோம். சரி. அடுப்பு போட்டு எரிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பூராமே பலகை கட்டை இந்த மாதிரி போட்டா மேல இருந்து குளிர் கொஞ்சம் லேசா கிடைக்கும். சரி, லேசா வரும். சரி. ஆமா. சரி. இந்த மாதிரி இருந்தா தான் நாங்க இங்க வாழ முடியும். இல்லன்னா குளிர் அதிகமா இருக்கும். சரி, இதெல்லாம் என்ன? இப்ப இதெல்லாம் மரக்கட்டை? இதெல்லாம் பூரா மரக்கட்டை. மரக்கட்டை. இதெல்லாம் மரக்கட்டை. மரக்கட்டை. இதெல்லாம் கல்லு வச்சுதான் பூசிட்டீங்களா? அதெல்லாம் ஈத்த குச்சி. ஈத்த குச்சி. ஈத்த குச்சி மண்ணும் 2 ஜாயிண்டா இருக்கு. சரி சரி. ஆமா. ஈத்தனே ரைட். வெள்ளப்பூடு இந்த மாதிரி கம்புல கட்டி தொங்க போட்டு அதை நாங்க பாலிஷ் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். வெள்ளப்பூட இதுக்கு மேல வச்சிருவீங்களா? இப்ப இந்த விறகு மேல வச்சிருவோம். ஓ சரி சரி. விறகு மேல வைப்போம். எப்படி பாலிஷ் பண்ணுவீங்க? அது புகை மலைப்பூடு. அது புகை நல்லா நீட்டா புகை பிடிச்சோன்னா எல்லாம் காஞ்சிரும் சரக்கு. அது மார்க்கெட்டுக்கு போனா அது 10 ரூபா சேர்த்து வைக்கும். ஓ, என்னென்ன பூடு விவசாயம்? அது போக பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, கோஸ் ஐட்டம், இந்த நவதானியங்கள், நெல்லெல்லாம் அறுவடை. நாங்கெல்லாம் நெல் விவசாயம் பண்ணி கொஞ்ச நாள் ஆகி போச்சு. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அது பேரை விட்டாச்சு. எங்களுக்கு போதுமான வசதி இல்லாதனால பாதை சரியில்லை, வாய்க்கால் சரியில்லை. பயிருக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்றீங்க? அதான் வாய்க்கால் தண்ணி மழை பெஞ்சு வாய்க்கால் தண்ணி வந்தா தான் நாங்க பார்த்தோம். மழை பெஞ்சாதான் வாய்க்கால் தண்ணி. மழை பெஞ்சா அதாவது ஃபாரஸ்ட்ல இருந்து லேக் அமைப்பெல்லாம் இங்க இல்ல. சரி. வாய்க்கால் தண்ணி வர வரைக்கும் பார்த்து அது பிறகு சும்மா காஞ்சிட்டு தான் இருக்கும். கார விவசாயம் கிடைக்கும். சரி சரி. வெள்ளைப்பூடுல என்னென்ன வகையான வெள்ளைப்பூடு நீங்க பயிர்? எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிங்கப்பூர் பூடு இருக்கு, மேட்டுப்பாளைய பூடு இருக்கு, சீடு இருக்கு. அது போல தரங்கள் நிறைய 4 வகை இருக்கு. நாங்க பண்றது ஒரு 5 வகை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பூடுக்கும் என்ன வகையான வித்தியாசம் இருக்கு? எந்த பூடு அதிகமான மருத்துவ குணம் இருக்கு?
சிங்கப்பூர் பூடுக்கு தான் அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. அதை அடுத்து மேட்டுப்பாளைய பூடுக்கு இருக்கு. சீடு வந்து அது கூட கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த கிராமத்துக்குள்ள கடைகளுக்குன்னு தனியாக கட்டடம்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி வீடுகளுக்குள்ள இருக்க ரூமை கடையாக பயன்படுத்திக்கிறாங்க. முன்பகுதியில் கடையும் பின்பகுதியில் அவங்க குடும்பமும் நடத்திக்கிறாங்க. நிறைய வீடுகளோட வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகளுக்கு கழனி தண்ணி குடிக்கிறதுக்காகவே கல்லுலேயே தொட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. மக்கள்கிட்டையும் விலங்குகள்கிட்டையும் இவங்க ஒரே மாதிரி தான் தங்களோட பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த கிராமத்தில் நிறைய வீடுகளுக்கு நாங்கள் போய் பார்த்தோங்க. 100க்கு 80% இன்னும் பழமை மாறாமல் பாரம்பரியமாக அவங்க அதே பழைய வீடுகளில் தான் அந்த மக்கள் வாழ்ந்து வராங்க. இந்த மாதிரி அமைப்பில் வீடு இருந்தால் தான் இங்கே இருக்க குளிரை தாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதும் நிதர்சனம் தான். உங்கள் பேர் சொல்லுங்கள். பால்ராஜ். பால்ராஜ். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் விவசாயம் தான் பண்றேன். விவசாயம் தான் பண்ணுறீங்க. சரி சரி. உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பூண்டி பஞ்சாயத்து கிளாவரை கிராமம். கிளாவரை கிராமத்தில் வாழ்ந்து வருகிறோம். வெள்ளைப்பூடு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பட்டரை பீன்ஸு, சோயா பீன்ஸு இதெல்லாம் போட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இது வந்து மதுரைக்கு தான் அனுப்புகிறோம். மதுரை வத்தலை கொண்டுக்கு. இது வந்து எங்களுக்கு விலை கம்மியாக தான் போகுது. அந்த விலை அங்கே போய் ஏற்றி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த லாப நஷ்டமெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே மலை கிராமத்தில் இது எங்களுக்கு வசதி இல்லை. ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கு, கேரளா பார்டர் ஒட்டி இருக்கு. தண்ணி ஃபாரஸ்ட்டை கேட்டு தான் நாங்கள் போக வேண்டியது இருக்கு. தண்ணி வசதி கிடையாது. வாய்க்கால் வசதி பிடிங்கிறது அது போகணும்னா ஃபாரஸ்ட்டை கேட்டு தான் போகணும். இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு. நாங்கள் இந்த மாதிரி வீட்டுகளில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் இந்த மாதிரி வெள்ளைப்பூடு வைக்கிறது இந்த காவு வெள்ளைப்பூடு போடுறதுக்கு இந்த காவு வச்சிருக்காங்க. இந்த வெள்ளைப்பூட்டை புகை அடிச்சு கொண்டு போனால் அந்த மார்க்கெட்டுக்கு நல்லா ரேட்டு போகும். இந்த வெள்ளைப்பூடு வந்து சுகரு, பிரஷரு, மருத்துவ குணம் வாழ்ந்த வெள்ளைப்பூடு. சரி, இல்ல மேல இந்த கட்டை இல்லாதப்ப வெள்ளைப்பூட வச்சுட்டு புகை சொல்றேன். இந்த கட்டை வந்து வெள்ளைப்பூடு இல்லாதனால எரிக்க இந்த தீ போடுறது இது வச்சிருக்க மேல இந்த கட்டை. இந்த கட்டை எடுத்துட்டு இந்த வெள்ளைப்பூடு வந்தாலும் இந்த கட்டை எடுத்து இந்த வெள்ளைப்பூட போட்டு வர்றாங்க. சரி, இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இது பட்டாணி எல்லாம் இப்ப நல்லா பயிரா இருக்கு. பட்டாணி விலையும் இங்க ரேட்டு கம்மி, அங்கிட்டு போனா விலை கூட. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இதை பத்தி சொல்லுங்க. இந்த வீடு அமைப்பு இது வந்து மல்லம், அடுப்புக்கு மேல மல்லம். இது வந்து குழி மச்சின்னு போவாங்க. இது வந்து மூளை. இது வந்து மூளை. அதுல என்ன அதுல என்ன பொருள்? சட்டி புட்டி பாத்திரங்கள். இது வந்து அடுப்பு. சரி. இது வந்து தட்டுப்பரணை. முன்னோர்கள் தட்டுப்பரணை வச்சிருக்காங்க. சரி சரி. இது வந்து புளிமச்சி. இது வந்து இந்த நிலம் வந்து 6 அடி இருக்கும். இப்ப போற காலத்துல இப்போ அந்த நிலக்கு கீழே தனிச்சு வச்சுக்கிறதுனால குனிஞ்சு வரணும்னு இந்த நிலம் வச்சிருக்காங்க. குனிஞ்சு வரணும். வீட்டுக்கு வந்தா குனிஞ்சு வரணுமா, அந்த மாதிரி வச்சிருக்காங்க முன்னோர்கள். சரி சரி. இந்த மாதிரி வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். பின்னாடி போய் இந்த தோட்டத்தை பார்க்கலாமா? அப்படி போங்க. பாருங்க, வீட்டுக்குள்ள இருந்து பின்னாடி கொல்லப்புறத்துக்கு வந்தோடனே தோட்டம். இதுதான் எங்க தோட்டங்கள். இந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா தண்ணி வசதி கிடையாது. கவர்மெண்ட் பார்த்து டேம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஆமா, இது பஸ் வசதி கிடையாது. இந்த பூண்டி பக்கம் தோரப்பழத்துல இருந்து ஒரு 3 பெண்டு எடுத்து கொடுத்து பஸ், பெரிய பஸ் விட்டா நல்லா இருக்கும் எங்க கிராமத்துக்கு. நாங்க இங்கிருந்து பஸ்ஸுக்கு வந்து 10 ரூபா பூண்டிக்கு. ஒரு பஸ், மினி பஸ் மாதிரி ஒண்ணு வருது. அது சின்ன பஸ் விட்டுருக்காங்க. அழகான பஸ் விட்டுருக்காங்க. பெரிய பஸ் இல்லாதனால அந்த பஸ் கட்டாயம்னா நாங்க 50 ரூபா கொடுத்து போற மாதிரி இருக்கு. சரி, கிராமத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இதுக்காக கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லா இந்த கிளாவரை கிராமத்துக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். சரி சரி. இப்ப கேரளா எந்த சைடு இருக்கு? கேரளா எங்க பார்டர் ஒட்டி தான் இருக்கு.
இந்த மலைக்கு பின்னாடியா? இதா இருக்குல்ல, அதான் நமக்கு தெரியுதுல்ல, ஆமா. அந்த மேல உச்சி தெரியுதுங்களா, அந்த பக்கம் அதுதான் கேரளா பார்டர். அந்த பக்கம் அதுக்கப்புறம் கேரளா பார்டர். சரி சரி. இது வந்து கோயம்புத்தூர் உடம்புப்பேட்டை நீக்கிட்டு இருக்கு இந்த கிளாவரை. சரி. ஃபாரஸ்ட். இந்த ஊர்கள பத்திலாம் சொல்லுங்க. என்னென்ன ஊர் பக்கத்துல? குன்னூர், அது மணலூர், அது மணலூர் கைகாட்டி, அடுத்து கவிஞ்சி, அடுத்து பூண்டி, அடுத்து நாட்டகம்பட்டி, அடுத்து போலூர், அடுத்து கூடுமட்டி, கிளாவரை. இவ்வளோ நேரம் இந்த மக்கள் சொன்னதை கேட்குறப்போ இந்த கிராமத்தோட வாழ்வாதாரம் என்னன்னு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. ஒரு பக்கம் என்னதான் இயற்கையோட மடியில் இந்த மக்கள் விவசாயம் பண்ணி இந்த மண்ணை காப்பாற்றினாலும், மறுபக்கம் இந்த அற்புதமான விவசாய பூமியை இந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் பாதுகாக்க தவறுறாங்கன்னு ஒரு கேள்வி எழுதுங்க. அது என்னன்னு நீங்களே வந்து பாருங்க. என் பேர் பாலசுப்ரமணியம். சரி. இப்போ இந்த குப்பை ஏன் இங்கே கொட்டியிருக்கா? இந்த குப்பை ஏன் இங்கே கொட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான நிர்வாக இது கிடையாது இந்த ஊருக்குன்னு. துப்புரவு பணியாளர்கள் தான் வந்து எல்லா குப்பையும் சேகரிக்கிறாங்க. இதில் எங்கே மக்கும் குப்பை எங்கே மக்கா குப்பை தனித்தனியாக போடுறதில்ல. அதுக்கு வேணா குப்பை கிடங்கு வந்து இந்த ஊரில் கிடையாது. மெயின் ரீசன் அதுதான். குப்பை கிடங்கு இருந்ததுன்னா மக்கும் குப்பை தனியாக மக்கா குப்பை தனியாக வந்து பிரிச்சுக்கிடலாம். அது இல்லாமல் சுகாதார சீர்கேடு வராது மெயினாக. ஏன்னா இந்த வழி தான் வந்து மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக இங்கே தான் அதிகம் நடமாட்டோம். அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்க, எல்லாரும் செருப்பு இல்லாமல் தான் இங்கே நடப்பாங்க. அந்த செருப்பு இல்லாமல் நடக்கும்போது இன்ஃபெக்ஷன் அது மாதிரி நிறைய சுகாதார சீர்கேடுகள் வரும். அவங்க அப்படியே வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த நோய் பரவுறதுக்கான. சரி, இப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே சரிப்படுத்துறதுக்கு என்னன்னா, ஓட்டு கேட்க வர்ற ஆள்கள் வந்து இதுக்கு கீழே இறங்குறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இது வரைக்கும் தான் ரோடே போட்டிருக்காங்க. இந்த இதுக்கு இந்த கோயிலுக்கு கீழே வந்து ஓட்டு கேட்க வர்ற எம்எல்ஏக்களும் சரி கவுன்சிலரும் சரி இதுக்கு கீழே வந்து பார்க்குறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஊரோட மொத்த வருவாயும் மொத்த விவசாயமும் இங்கே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் விவசாய மக்களுக்கு சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. முன்னாடி கால்நடைகள்லாம் நிறையா இருந்தது. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்துலாம் கால்நடைகள் நிறையா இருந்தது. இப்போ கால்நடைகள் இல்லை. இந்த ஊருக்கு வந்து இங்கேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா பல ஏக்கர் கணக்கில் விவசாயம் பூமி இருக்குது. அதுக்கு சரியான சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக இந்த கவுன்சிலர்கள், இந்த ஓட்டு கேட்க வர்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் மெயினாக இங்கே வரணும். கண்டிப்பாக வரணும். இங்கே வந்து இந்த மக்களோட அவல நிலையை பார்க்கணும். ஓட்டு கேட்க வர்றாங்க, கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து இந்த ரோடு வேலை நிற்கிது. எனக்கு 27 வயசு ஆகுது. இன்னும் இந்த ரோடு அப்படியே தான் நிற்கிது. போட்டு கொடுத்தாங்கன்னா இங்கே விளைய வைக்கிற விவசாய பொருட்கள்லாம் சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மக்களோட தாழ்மையான கோரிக்கையை இந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்மளும் நம்புவோம். வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஊர் மக்கள் வழிபடுற கொண்டாடப்படுற கோயில் திருவிழாவில் நாங்களும் பங்கேற்று வழிபட்டதில் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க. இந்த பயணம் எங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக தாங்க இருந்தது. இந்த பாசமான மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் விடைபெற நேரம் வந்துருச்சு. இன்னொரு அற்புதமான பயணத்தில் சந்திப்போம். எங்கள் பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருக்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.